இனி யூபிஐ பேமெண்ட் கிடையாது, ஒன்லி கேஷ் மட்டும்தான். கர்நாடகா வியாபாரிகள் எடுத்த திடீர் முடிவு, இதன் பின்னணி என்ன அப்படின்றத முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2016 இருந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் டாக்டர் ரகுராம் ராஜன் அவர்கள் யூபிஐ, அதாவது யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், இந்த யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமை லான்ச் பண்ணியிருந்தார். கையில் நம்ம பணத்தை வச்சு செலவு பண்ணுறதை விட இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை இன்னொருத்தருக்கு ஆன்லைன் மூலமாக பணத்தை பேமெண்ட் பண்ணுறதுக்கோ இது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதாவது சில்லறை பேமெண்ட், இந்த 233 ரூபா இல்லை 422 ரூபா, அந்த மாதிரி சில்லறை பேமெண்ட்டும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக நம்மளால் சுலபமாக பேமெண்ட் பண்ண முடியும். நம்ம கையில் இருந்து எவ்வளோ பணம் செலவாகுது இல்லை எதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்றது நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக நம்ம எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறோம், எதுக்காக செலவு பண்ணுறோம், நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த யூபிஐ மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதிகமாக யூபிஐ டிரான்சாக்ஷன் இந்த சில ஆப்ஸில் பண்ணிகிட்டு இருப்போம். ஜிபேவாக இருக்கட்டும் இல்லை பேடிஎம்மாக இருக்கட்டும், ஃபோன்பே, இந்த ஆப் மூலமாக தான் நம்ம இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா முழுக்க இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக தான் பேமெண்ட் நடந்துகிட்ருக்கு. சரி, இப்போ இதில் என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் 14,000 கடைகளுக்கு வரி கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஜிஎஸ்டின்னு சொல்லப்படுற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ், இதில் 40 லட்சத்துக்கும் மேலே கூட்ஸுக்கான, அதாவது பொருட்களுக்கான டிரான்சாக்ஷன் பண்ணப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும். அதே போல் 20 லட்சத்துக்கு மேலே சர்வீசஸ்க்கானது, அதாவது சேவைகளுக்கான டிரான்சாக்ஷன் பண்ணப்பட்டுச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும். இப்படி ஒவ்வொரு வியாபாரிகளும் யூபிஐ மூலமாக செய்கிற டிரான்சாக்ஷனை கணக்கில் கொண்டு தான் அந்த வியாபாரிகளுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போயிருக்கு. சின்ன சின்ன கடைகள், இந்த பொட்டி கடைகளாக இருக்கட்டும், தள்ளுவண்டி கடைகளாக இருக்கட்டும், இந்த மாம்பழம் விற்கிற கடைகள், வாழைப்பழம் விற்கிற கடைகள், அதே மாதிரி சின்ன சின்ன மளிகை சாமான் கடைகள், இந்த மாதிரி கடைகள் வச்சிட்ருக்க வியாபாரிகளுக்கு இந்த நோட்டீஸ் போயிருக்கு. இந்த வரி பாக்கியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2021 2025 வரைக்கும் இருக்க இந்த 4 வருஷ ஃபினான்ஷியல் இயர், அதாவது நிதி ஆண்டில் மொத்தமாக 1,31,71,000 ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு 18% டேக்ஸ் போடப்பட்டு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதே மாதிரி ஸ்டேட் ஜிஎஸ்டி போடப்பட்டு மொத்தமாக 23,70,000 டேக்ஸ் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதனால் கர்நாடகாவில் இருக்க எல்லா வியாபாரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. அதனால் கர்நாடகாவில் இருக்க எல்லா கடைகளிலும் இருக்க அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன், அந்த QR கோட் ஸ்லிப்பை கிழிச்சு எறிஞ்சு இதுக்கப்புறம் நோ யூபிஐ டிரான்சாக்ஷன், ஒன்லி கேஷ் அப்படின்ற ஒரு போர்டை போட்டிருக்காங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனையினால் வரவுக்கு ஏற்ற வரி என்ற பெயரில் சட்டப்படி நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அப்படின்றதும் அவங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுது. வணிகர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்தப்போ குறைவான வரியை நீங்கள் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மக்களும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு மாறினாங்க. ஆனால் இப்போது இவ்வளோ வரி கட்ட சொல்லி நீங்கள் இங்கே வயிற்றிலேயே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்கள் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த யூபிஐக்கு எதிராக கர்நாடகாவில் நாளைக்கு கடையடைப்பு போராட்டம் நடக்க போவதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் இல்லை, கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அந்த கர்நாடகாவை சேர்ந்த வியாபாரிகளை சந்தித்து பேசினதுக்கு அப்புறமா இந்த யூபிஐக்கு எதிரான கடையடைப்பு போராட்டங்கள் நாளைக்கு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. கர்நாடகாவை தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மற்ற மாநிலங்களுக்கும் இந்த வரி கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது.